மறுச்சு மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிறாரோ அந்த அப்போ அது முடிவெடுக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லா பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் கொடுத்த அந்த பேட்டி வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த முடிவில் எக்ஸாக்டாக கண்டிப்பாக வந்து ஜூன் 2 தான் பள்ளிகள் திறக்க போதா இல்லை வந்து இதில் மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். முக்கியமாக ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த முடிவில் ஜூன் 2 தான் வந்து பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லை மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க, நம்ம மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பேசிக்காக நம்ம வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஸ்கூல் ரீஓப்பனோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம எஜுகேஷன் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம முக்கியமாக வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருந்திருக்குமா. ஸோ வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பள்ளி திறப்பு வந்து ஜூன் 2 தான் வந்து திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருந்தாங்க. அதாவது செய்தியாளர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஸ்கூல் வந்து கன்ஃபார்மாக ரீஓப்பன் ஆக போது சொல்லிட்டு வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்மளோட அமைச்சர் வந்து கேட்டிருந்தாங்க. அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூன் 2 இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சிருக்கோம். மேபி வந்து முதலமைச்சர் வந்து அதிகமாக வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ரிப்ளை வந்து பண்ணாங்க அப்படின்னா மேபி வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறனால கூடியும் மேபி வந்து அவங்க லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து உண்மையாக வந்து ஜூன் 10 இல்லாட்டி அப்படின்னா ஜூன் 2 மேலே வந்து பள்ளிகள் திறக்க வாய்ப்புகள் உள்ளதா சார் சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் மாற்றங்கள் அவ்வளோவா வந்து ஏற்படாதுமா. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து மழைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தகவல் கிடச்சிருக்கு. முக்கியமாக வந்து கனமழை பெய்யுது தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து மழைகள் பெய்யும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால மோஸ்ட்லி வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா ஏரியாவுக்கும் முக்கியமாக எல்லா மாவட்டத்துக்கும் வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து அதிகமாக வந்து மழை பெய்யறனால உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வெயில் அடிக்குது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விடுமுறை நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி கிடையாதுமா. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஜூன் 2 திறக்கப்படும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து மேபி இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்டெண்ட் டேட் வந்து அதிகபட்சமாக வந்து கூட்டுறதுக்கும் நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. ஸோ லெட்ஸ் சி நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஜூன் 2 எல்லா செக்ஷனுக்கும் வந்து பள்ளிகள் திறக்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. சில மாணவர்கள் வந்து பள்ளிகள் போகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆசையாக இருப்பீங்க. சில மாணவர்கள் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட தான் இருப்பீங்க. அது வந்து எனக்கு புரியுது. முக்கியமாக உங்களுக்கு வந்து வேகமாகவே வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறனால அந்த மாதிரி யோசிக்கதாமா தோணும். ஸோ நல்லா வந்து உங்களோட லீவ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா போன வருஷம் நமக்கு வந்து ஜூன் 10 தான் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து நமக்கு ஜூன் 2 வந்து பள்ளிகள் வந்து திறக்கிறாங்க. நம்மளோட பெற்றோர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் வந்து நீங்கள் முன்கூட்டியே திறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு வந்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆலோசனை பண்ணி மேபி வந்து உங்களோட ஸ்கூல் ரீஓப்பன் டேட் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. இது வந்து அதிகபட்சமாக வந்து இதுதான் வந்து ஒரே ஒரு வாய்ப்பு. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் வந்து உங்களுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் டேட்டை மாற்றுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிலாம் வந்து கிடையாது. பெற்றோர்கள் அதிகபட்சமாக கோரிக்கையை வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் டேட் வந்து மாறுமா. இதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்தும் வந்து கிடையாது. மேபி உங்களோட ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் வந்து மாற்றங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து வந்துடும். உங்களுக்கு அந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்கம்மா. அண்ட் இன்னும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோனையும் நீங்கள் வந்து பெல் ஐக்கான ஆளை கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.